பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற வார்த்தைகள் எது நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிறதோ, எது உண்மையாக இருக்கிறதோ, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக அதை சரியாய் பேசணும். அதை உங்களுக்கு யோபு 33:3 அந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். யோபுவோடு பேசுகிற ஒரு மனிதர் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். சில பேருடைய இருதயத்தில் எது உண்மை என்று தெரிகிறது, எது நியாயம் என்று தெரிகிறது, இதுதான் கரெக்ட் என்று அவங்க இருதயத்தில் தெரிகிறது. ஆனால் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவங்க இருதயத்தோடு ஒத்திருப்பதில்லை. இதனால் தான் குடும்பத்தில் சண்டைகள், இதனால் தான் நம்பிக்கை இல்லாமல் போவது, இதனால் தான் என்ன நினைக்கிறோம், எது சரி என்று நினைக்கிறோம், அதை பேச முடியாத சில இடத்துல அதை கட்டுப்படுத்தி நாமே எந்த இடத்துல தேவனுக்கு சாட்சியா இருக்கணுமோ அப்படி இருப்பதில்லை. வேதத்தில் நம்ம வாசிக்கிற இந்த வசனத்தின்படி நான் அறிந்ததை என் இதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். சில இடத்துல கேட்கிறாங்க, ஒரு பிள்ளை இடத்துல கேட்கிறோம், இன்னைக்கு எங்கம்மா போயிட்டு வந்த, என்னம்மா செய்த? அப்ப அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோர் இடத்துல காரியத்தை சொல்லுகிற பொழுது எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணுமோ, எது உனக்கு சரியில்லையோ, பெற்றோர் அதை சொல்லி கரெக்ட் பண்ணுகிற பொழுது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சில இடத்துல சில காரியங்களை செய்கிறோம், வேலை செய்கிற இடத்துல தவறு நேர்ந்து விடுகிறது. அப்பொழுது நம்முடைய மேலதிகாரி கேட்கிறார், என்ன ஆனது? நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். என்ன காரியம் இருக்குதோ, உங்கள் மேலதிகாரியா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், எந்த இடத்துல உண்மையை சொல்லணுமோ தயவு செய்து அந்த உண்மையை அப்படியே சொல்லும்படியாய் கற்றுக்கொள்ளுங்க. என் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கும், இதுதான் சரி, இதுதான் உண்மை என்று தெரிகிறது, அதை சரியாய் பேசுங்க. அப்படி பேசுகிற பொழுது அது உங்கள் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ரிலேஷன்ஷிப் மத்தியில அதுதான் பலத்தை கொண்டு வரும். உங்கள் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கணும். இருதயத்துல சில காரியம் தெரியுது, ஆனால் நாவுகளை பேசுறது அதுக்கு ரைட் ஆப்போசிட்டா பேசுற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளை இருதயத்தில் ஒரு காரியத்தை வைத்து உதட்டல வேத காரியத்தை பேசக்கூடாது. ஏனென்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதுதான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை. ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் வருவதற்கு ஆண்டவர் முதலாவது பார்ப்பது இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம சொல்றோம் பாருங்க, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். அப்ப இருதயத்துல தெரியுது, இதுதான் உண்மை, இதுதான் சரியான காரியம். ஆனால் உங்க நாவு அதற்கு மாறாய் பேசுகிறது என்றால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் பல வகையில அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்க. ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல நம்முடைய வார்த்தை இருதயத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கும். இன்னைக்கு ஒரு வேளை நான் எல்லாவற்றையும் ஆண்டருக்காக செய்கிறேனே, ஆனா சில வேளைகள்ல நிறைய நேரம் சொல்றேன் பாருங்க, என்னுடைய வேலை அப்படிப்பட்டது பாஸ்டர், என்னுடைய காரியங்கள் அப்படிப்பட்டது. we can give excuse in many ways. என்னுடைய வேலை இடத்துல நான் பல இடங்கள்ல வேலை மாற்றங்கள் வேலை இடங்கள்ல மாறி இருக்கிறேன். ஆனால் எந்த இடத்துலயோ என் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்காதபடி இருப்பதில்லை. எத்தனையோ சூழ்நிலைகள், கடின சூழ்நிலைகள் ஊழியத்திலையும் சரி, இதன் நிமித்தம் நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். யோபு 33:3 வசனத்தின்படி இருதயத்தில் இருக்கிற உண்மையை பேச வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்த விலை கிரயம் அநேகம். சில இடத்துல நீங்கள் அந்த ஆண்டவர் உங்களை உண்மையா பார்க்கிறார், ஆண்டருக்கு உண்மையா நிற்கிறீங்க, அதற்கு சில பரிசுகளை கொடுக்கணும், கிரயம் செலுத்தணும். ஆனால் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தேவனுக்கு வாழ்க்கையில கொடுப்பார். இன்றைக்கும் ஏனோ நான் ஆசீர்வதிக்கப்படல, ஏனோ என் காரியங்கள் கை கூடல அப்படின்னு உங்களுக்கு மனதில் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குதா? நீங்க யோசிச்சு பாருங்க, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கிறதா? நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கதா? உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்துல காரியங்களை சரி செய்யணுமோ செய்யுங்க. எப்பொழுதோ உங்கள் இருதயத்தின் உண்மை உங்க நாவில் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம காரியங்களை வேத வார்த்தையின்படி எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் இடைபடுகிறாரோ அதற்கு ஏற்றபடி நம்ம சரி செய்ய தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை விரிவாக்குவார். மேலான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் உங்களோடு கருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.